ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேஜிக்கல் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜ் 65 பண்ணலாமா? நல்லா மொறுன்னு காரசாரமாக இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற போல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், நம்ம சாப்பாடோடய சாப்பிட்லாம். எப்படி செய்கிறது பார்க்கலாமா? நல்லா ஹாட் வாட்டரில் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டு அது கூட நம்ம வச்சுருக்க சோயா சங்க்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போதும், கொஞ்சம் நல்லா ஊறட்டும். இதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்துக்கோங்க. இது கூட நான் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப நம்மளுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, சால்ட் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி சோயா சங்க்ஸ்குள்ளே வாட்டர் இருக்கும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணணுன்னா சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சு 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம் தனியாக. நான் இன்றைக்கி ஃபார்ச்சூன் ஆயில் தான் எடுத்திருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில். நல்லா எண்ணெய் நமக்கு தேவையான அளவு ஊற்றினா போதும். இந்த கரண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஃபேவரட் பர்சன் வாங்கி கொடுத்தது. அப்புறம் என்ன, நம்ம வச்சுருக்க சோயா சங்க்ஸை எடுத்து ஒன்றுன்னா போட வேண்டியதான். எண்ணெய் தெறிக்காமல் பார்த்து போடுங்க. நமக்கு எண்ணெய் நிறைய ஊற்றி செய்யணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது அதுக்கப்புறம் இதே யூஸ் பண்ண ஆயிலை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணவும் கூடாது. அதனால் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா கொஞ்சம் போட்ட உடனே கொஞ்சம் திருப்பி விட ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா அந்த கிரேவி அந்த ஆயிலில் அப்படியே ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் பரட்டி விட்டுக்கிட்டே இருப்போம். பார்த்திங்களா, நல்லா ப்ரௌனிஷாக வந்துடும் அழகாக. பார்த்திங்களா, எண்ணெய் ரெட் கலரில் எப்படி சூப்பராக வந்துருச்சு பாருங்களேன். அதேமாரி நம்மள்ட்ட இருக்க எல்லாத்தையும் அடுத்து ரவுண்டாக போட்டுக்கலாம். செய்ய நம்மளே ஒரு வாயாக சாப்பிட்டுட்ருக்கோம். நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். நல்லா கிரிப்ஸியாக இருக்கும், ஆனால் சாஃப்டாகவும் இருக்கும், கல் மாரி இல்லாமல். நம்ம இது கூட பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆனியன் கட் பண்ணி அதுக்கு மேலே லெமன் புழிஞ்சு சாப்பிட்டோன்னா அடிப்பொலியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி இதை செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள். அப்படியே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாக வெஜிடேரியனுக்கான ஃபுட்டு தான் நம்ம பேஜில் வரப்போகுது. கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.